அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நல்லா சூடான பிறகு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு நம்ம வந்து உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உளுத்தம்பருப்பை வந்துட்டு கொஞ்சம் வறுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும் சட்னி பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்துக்கலாம். இது கூட வந்துட்டு ஒரு 3-4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இஞ்சி சின்ன துண்டாக எடுத்திருக்கீங்க. இதை வந்து வதக்கிக்கோங்க. ஓகே, நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்துட்டு இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. தக்காளியுமே வந்துட்டு சின்ன சைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் வந்துட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் அளவு பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கேன். இதையுமே வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு புளி வந்து கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காவே சேர்க்க போகிறதில்ல, தேங்காய் இல்லாமல் வேர்க்கடலை சட்னி செய்ய போகிறோம். நம்ம நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வேர்க்கடலையை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வதக்கி வச்சுருக்கேன் அதையுமே வந்துட்டு நம்ம ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ அரைச்சி எடுத்துன்னு வரத்துக்குள்ளே நம்ம தாளிச்சிக்கலாங்க. அதே பேனில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஆட் பண்ணிவிடுங்க. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிட்டே வருது. இப்போ வந்து நம்ம உளுத்தம்பருப்பு, இன்னும் காரத்துக்காக நம்ம காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாங்க. ஓகே, உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கோம் பாருங்கள். இப்போது அதுவுமே வந்து கலர் சேஞ்ச் ஆகணுங்க. காஞ்ச மிளகாய் ஒன்று சேர்த்துக்கோங்க, கறிவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா வந்துட்டு அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம வந்து சட்னியில் ஆட் பண்ணிடலாங்க. சட்னி வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரெடி பண்ணி. இப்போ வந்து இந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம சட்னியில் ஆட் பண்ணிட்டோம் பாருங்கள். சூப்பரான தேங்காய் இல்லாமல் வேர்க்கடலை சட்னி ரெடி.